அதிகரித்து வரும் கர்ப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் 10,000 பேர் கலந்து கொள்ளும் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வை தமிழக முதல்வர் உட்பட மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாக கோவையில் குல்மோகர் மைத்ரி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்நிலையில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குல்மோகர் மைத்ரி எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பாக கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு வரும் மார்ச் 2 நடைபெற உள்ளது. இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் குல்மோகர் மைத்ரி அமைப்பின் தலைவர் மஞ்சு சின்ஹா செய்தியாளர்களிடம் பேசுகையில், சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெறவுள்ள புற்றுநோய் குறித்த கின்னஸ் உலக சாதனை நிகழ்வை தமிழக முதல்வர் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, அன்னபூர்ணா தேவி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். சுமார் 10,000 பேருக்கு ஒரே நேரத்தில் கர்ப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு செய்யும் இந்நிகழ்ச்சியில் சுமார் 2,500 பேருக்கு HPV எனும் கருப்பை வாய் தடுப்பூசி வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், ஜான் கெல்வின், மெட்ரோ பன்மாநில வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் தலைவர் கார்த்திகேயன், ஒருங்கிணைப்பாளர் கணேஷ்குமார் மற்றும் பிந்து ஜோ சசிகலா வசந்த் ஆகியோர் உடன் இருந்தனர். My name is Manju Sinha. I am founder secretary of Gulmohar Maitri NGO, which is based in Bihar. I start my journey last 15 years, year 2010. And our initiative for women health and hygiene, which is called GG Vishal. This is dedicated for only breast cancer early detection, awareness, education and training programs. And second, our initiative named is Navya. Navya is a campaign for awareness, education, prevention and early detection. It's all about of cervical cancer. And our one initiative is Maitri Samvad, which is every topic we talk about. Every topic we go school, colleges and slum also. And we are here for announce mega. It's called you called. Is event, but I called it's a movement, Unite with Us, which is held in the Chennai 2nd of March. Okay. என்னோட நேம் ஜான் கேல்வின். நான் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சென்னை. ஸோ நாங்கள் வந்து யுனைட் வித் அஸ்க்காக குல்மோகர் மைத்ரி கூட கொலாபரேட் பண்ணி மெட்ரோ மல்டி ஸ்டேட் ஹவுசிங் சொசைட்டியோ நாங்களும் சேர்ந்து நாங்கள் இங்கே யுனைட் வித் அஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமை நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் யுனைட் வித் அஸ்ன்ற ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ஒன்றிணைவோம், அதோட நேமே ஒன்றிணைவோம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எதுக்குன்னா சர்விக்கல் கேன்சரோட அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கும் வேக்சினேஷன் ட்ரைவும் அதுக்குண்டான ப்ரிவென்டிவ் மெஷருக்காக தான் இதோட மெகா ஈவெண்ட் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ குல்மோகர் மைத்ரி இவங்க ஆல்ரெடி நிறைய உமன்ஸ் ஹெல்த் இனிஷியேட்டிவில் ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் நிறைய விஷயங்களை அவங்க இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நவ்யா மூலமாக அவங்க ஆல்ரெடி 11,300 சம்திங் வேக்சினேஷன் ஆல்ரெடி அவங்க கவர் அப் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 2005 எண்டுக்குள்ளே அவங்க வந்து 1,11,1111 இதுதான் இத்தனை வேக்சினேஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு வரோம். ஸோ இது வந்து தமிழ்நாடுல தான் மிகப்பெரிய நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கிறனால, செகண்ட் மாநிலமாக நம்மக்கிட்ட இருக்கிறனால தமிழ்நாடுல தான் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்காக தான் இந்த யுனைட் வித் அஸ் ப்ரோக்ராம் நம்ம சென்னையில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம வந்து 9 to 14 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்றத நம்ம முன்முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா இந்த தடுப்பூசி மூலமாக கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நம்ம பிஃபோர் செக்ஷுவல் லைஃப்குள்ளே அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேக்சினேஷன் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம இதை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம், இந்த வைரஸஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் கேன்சர் நம்ம ஈஸியாக நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அது சர்விக்கல் கேன்சர் தான். இன்றைக்கி இருக்கிற சர்விக்கல் கேன்சர் உலக அளவுகளில் ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் காஸ், வெரி வெரி சீரியஸ் இஷ்யூஸ். அது வந்து நம்ம முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சு அதை இதுக்குண்டான ப்ரிவென்டிவ் மெஷரை நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்தியாவில் இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவாக நம்ம கொண்டு வர்றது இதுதான் முதல் தடவை. ஸோ அதை தான் நம்ம வந்து கின்னஸ் ரெக்கார்டு வந்து அஃபிஷியலாக நம்ம அட்டன் பண்ணுறோம். ஸோ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இன் சென்னை. ஸோ அதுக்கு வந்து ஒரு 10,000 மேற்பட்ட ஒரு பிள்ளைகள் வந்து உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வரோம்.
அதுதான் நம்ம அஃபிஷியல் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத நம்ம கொண்டு வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம நிறையாவும் நம்ம கொண்டு வரோம். ஸோ வேக்சினேஷனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ அது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப தேவைகள் உண்டான விஷயங்கள்ன்றது நம்ம அவங்கக்கிட்ட ஒரு விழிப்புணர்வும் நம்ம கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மிஷின் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வேர்ல்டில் ஐடென்டிஃபை பண்ணி அது முதல் தடவை நம்ம வந்து இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரோம். அந்த மிஷின் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்க்ரீனிங் பண்ணலாம். அந்த ஸ்க்ரீனிங்கில் நம்ம வந்து இந்த வைரஸ், இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸை வந்து நம்ம முன்னாடியே கண்டறியலாம், இயர்லி டிடெக்ட் பண்ணலாம். அந்த இயர்லி டிடெக்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த வைரஸ் ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கான்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்ஸ் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இமீடியட்டாக நம்ம வந்து வேக்சினேஷன் கொடுத்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கான்றது நம்மளால் இன்னும் நம்மளுக்கு அந்த உண்டான ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இனிஷியேட்டிவில் நம்ம கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு வரோம். ஸோ வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனால என்ன நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்மளுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்த்து இனிஷியேட் பண்ணுறது தான் இந்த யுனைட் வித் அஸோட என்டையர் ப்ரோக்ராம். இதில் வந்து இது ஒரு நேஷனல் வைடு ப்ரோக்ராமாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது நம்ம தமிழ்நாடுன்றது மட்டும் இல்லை. ஸோ இது வந்து என்டையர் இந்தியாவுக்கும் அதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். அதனால தான் இது மத்திய அமைச்சர், இதில் 2 மத்திய அமைச்சர்களும் பங்களிப்பு வராங்க, மேலிருந்து வராங்க. ஸோ நம்மளோட மாநிலத்திலிருந்து முதலமைச்சரும் சரி, மற்ற அமைச்சர்களும் சரி இதில் பங்கேற்க உள்ளார்கள். ஸோ அதனால இது வந்து நம்ம எந்த அளவுக்கு மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்து நம்மளோட தமிழ்நாடும் இன்னைக்கு நம்பர் 1ன்றத பொசிஷன் வராமல் இருக்கிறத நம்ம தடுத்து 0 டெத் ரேட்டாக நம்ம கொண்டு வந்து இந்த வைரஸ், இந்த கேன்சர், சர்விக்கல் கேன்சர் இந்தியாவில் எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்றது தான் நம்மளோட அடுத்த 3-4 வருஷத்தில் நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து வேக்சினேஷன் அப்போ எல்லாருக்குமே வந்து இது தான் இந்த ஈவெண்ட் நம்ம இனிஷியேட் பண்ணி நம்ம சர்விக்கல் கேன்சர் தான் இன்னைக்கு டாப் லீடிங் கேன்சராக இருக்குது. அதில் செகண்ட் லீடிங் கேன்சராக நம்மளுக்கு இருக்குது. அதில் வந்து இன் ஃபீமேல், தட் இஸ் ஒன்லி ஃபார் உமன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்தியா வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் அஃபெக்டட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா. அதில் நம்ம செகண்ட் மோஸ்ட் வந்து தமிழ்நாடு தான். ஃபஸ்ட்டு மிசோரம் இருக்குது, 2வது தமிழ்நாடு இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் நிறையா பண்ணலை. மேபி இன்னும் நிறைய நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருப்போம். இன்னும் மேக்ஸிமம் ஸ்க்ரீனிங் நம்ம பண்ணலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகாமல் நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன வழிவகைகளோ நம்ம இமீடியட்டாக அந்த காசு நம்ம எடுக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த கேன்சர் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம் த்ரூ வேக்சினேஷன். ஸோ அதை வந்து நம்ம முன்னர் இயர்லி டிடெக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இயர்லி டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் ப்ரிவென்ஷன் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். எவ்வளோ பேருக்கு இப்போ நம்மளோட ஈவெண்ட்லையா நம்ம பேஸ்ட் ஆன், ஏன்னா இது வந்து நம்மளோட செல்ஃப் இனிஷியேட்டிவ். நாங்கள் ஒரு சர்டன் பிளான்ஸ், ஒரு ஏன்னா அண்டர் ப்ரிவிலேஜ், அண்டர் ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ்க்காக நம்ம வந்து ஒரு 2000 பேர்கிட்ட நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களால் ஒரு 2000 பேருக்கு எங்களால் சப்போர்ட் பண்ணி அந்த வேக்சினேஷன் அவங்கக்கிட்ட எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதுவும் அந்த ஏஜ் ஃபேக்டர்னா 9 to 14 years. ஏன்னா அவங்க ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்ஜெக்ஷன், நம்ம டோஸ் நம்ம கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து 100% நம்ம அந்த வைரஸ்லேருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டே இருக்குமோ ஸோ கண்டிப்பாக இந்த வைரஸ் வந்து நம்மளால் கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ அவங்க வந்து அந்த மேரேஜ் லைஃப்குள்ள, அந்த ஒரு செக்ஷுவல் மேரேஜ் லைஃப்குள்ளே அவங்க போகலை. அவங்க போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இது மேக்ஸிமம் காஸ் ஆஃப் அந்த வைரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் நிறையா வைரஸ் வந்து இதோட வைரஸ் வந்து பெரிய இம்பேக்டாக இருக்குது. ஸோ அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம அந்த வேக்சினேஷன் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா இப்போ நம்ம 30 வயசுக்கு மேற்பட்டவர்களோ இல்லை 40 வயசுக்கு மேற்பட்டவர்களோ நம்ம போகும்போது ஆல்ரெடி அவங்க அந்த ஃபேமிலி லைஃப்பில் செக்ஷுவல் ரிலேஷன் லைஃப்குள்ளே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இயர்லி டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த மிஷின், இந்த டெஸ்ட் நம்ம சொல்கிற டெஸ்ட்டு, நம்ம கொண்டு வர மிஷின்ஸ் மூலமாக நம்ம இயர்லி டிடெக்ட் பண்ணி அந்த வைரஸ் ஆக்டிவாக இருக்கா, இல்லை சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இருக்கிறவங்களுக்கு நம்ம கூப்பிட்டு அப்போ அவங்களுக்கு வேக்சினேஷன் பண்ணி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ 9 to 14 years என்னென்னா அவங்க லைஃப்பில், செக்ஷுவல் லைஃப்பில் போகிறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட வேக்சினேஷன் பண்ணிட்டா அவங்களுக்கு ஃபியூச்சரை பற்றி அவங்க பயப்பட தேவையில்லை.